எக்ஸலண்ட். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எனேபிள்டு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது astrology.collectiva.in அப்படின்ற டொமைனில் இருந்தது. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா vedicsage.ai அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ ப்ரெடிக்ஷன் இருக்குது. அந்த ப்ரெடிக்ஷன் முடிஞ்ச வாட்டி எனக்கு சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது. அது என்ன ஆன்சர் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி சில கேள்விகள் வருது. இல்லை அது ஏதோ பாஸ்ட் டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா 3 கிளாரிஃபிகேஷன் கொஷின்ஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு பதில் வருது. ஸோ பதில் வந்த வாட்டி உங்களுக்கு அது படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த கேள்வி சம்மந்தமாக மட்டும் நீங்கள் 3 கிளாரிஃபிகேஷன் கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். வெவ்வேறு கேள்வி கேட்டால் சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த திருமணத்தை பற்றி அந்த டேட்டு என்ன சொல்கிறாங்களோ எது சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஃபர்தராக கேள்வி கேட்குறதுனா நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ vedicsage.aiன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் ஏஐ கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த vedicsage.ai வந்து இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நல்லபடியாக டெவலப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் சார், நம்மளுடைய கான்ட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிட்டு வாங்க ஒரு டெமோ பார்த்துருவோம். ஸோ இப்போ vedicsage.ai இருக்கு. ஸோ இதில் நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னுடைய நேமில் லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். ஓகே, இஸ் திஸ் த ரைட் டைம் ஃபார் ஸ்டடியிங் any higher degree or when can I start study? ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன், கெட் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பதில் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பதில் வந்துருச்சு. உயர்கல்வி எனது கணிப்பு அக்டோபர் 30, 25க்கு பின்வரும் காலங்கள் மையமாக கொண்டவை. ஓகே. உங்கள் உயர்கல்வியை தொடங்குவதற்கான மிக சிறந்த தெய்வீக ஆசீர்வாதம் பெற்ற காலம் சந்திராதசை குருபதியாகும். குறிப்பாக டிசம்பர் 26 முதல் 27 வரையான காலகட்டம் மிகவும் உன்னதமானது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா I am planning to study MSc Maths or MBA, so BBA. Which one do you recommend? ஸோ இது பாருங்கள், 3 ஃபாலோ கேள்வி கேட்கலாம். ஸோ அதுவும் 30 நிமிஷத்தில் கேட்கணும். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ சென்டுன்னு கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா பேக்ஹெண்டில் வந்து க்ளவுடு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போது. உங்கள் ஜாதகத்தின்படி எம்எஸ்சி மேத்ஸ் உங்கள் உள்ளார்ந்த திறன்களுக்கு மிகவும் இயல்பான மற்றும் சக்தி வாய்ந்த தேர்வாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ இதன் மூலமாக ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு முறை கேள்வி கேட்குற சார், அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்தது. அது கண்டிப்பாக இதன் மூலமாக நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.